இன்றைக்கி கடலைக்கறி ரெசிபி பார்க்கலாமா? பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். இப்போது தேவையான லவங்கம், பட்டை, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கிறேன், க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், டொமேட்டோ நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஹீரோ ஆஃப் த டிஷ் கடலைக்கறி 6 to 7 hours ஊற வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு க்ரீன் சில்லி போட்டுறேன். ஆனியன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன், கண்ணாடி பதம் வர வரைக்கும். இப்போது தக்காளியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம், பச்சை வாசம் போகிற வரைக்கும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா அண்ட் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன், நான் 2 பேர்த்துக்கு செய்கிறனால. அதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலா நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ மசாலா வேகணும்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் இப்போ கடலைக்கறி நம்ம சேர்த்துடலாம். அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கடலைக்கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன். இப்போ நல்லா குக்கரில் 5 to 6 விசில் நான் விட போகிறேன். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். எனக்கு தண்ணியாக வேண்டாம், ஸோ அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க, நல்லா திக்காக கிரேவியாக வரும். உங்கள் இஷ்டம் தான், தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் கிரேவியாக வேணாலும் கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா கொஞ்சம் கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் கோதுமை பரோட்டாவோட வச்சு சாப்பிட்ருக்கேன். ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்